வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் நினைத்த காரியம் நடக்க என்ன செய்யலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு காரியம் நினச்சிருப்பீங்க, அது நடக்காமே போயிடும். ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, இல்லை ஒரு காரு வாங்கணும்னு நினைப்பீங்க, இல்லை ஒரு கல்யாண நிகழ்ச்சி, ஒரு திருமணம் பண்ணணும், இல்லை ஒரு சுப நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நடக்கணும், இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும். ஏகப்பட்ட ஆசை வச்சுருப்பீங்க. உங்களுக்கு அந்த நினைத்தது நடக்காது. அப்படியே ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும், அந்த காரியம் நடக்காது. அது நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த காரியம், நினைத்த காரியம் நடத்தி கொடுக்கும். இது வேண்டுதல் முடிச்சு. நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா இந்த முடிச்சு, இதுக்கு பேர் வேண்டுதல் முடிச்சு. இந்த முடிச்சை செஞ்சு நீங்கள் நான் சொல்கிற மாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும். என்ன பண்ணுறீங்க, போயிட்டு 108 1 ரூபா காயின் ரெடி பண்ணிக்கிங்க. ரெடி பண்ணி என்ன பண்ணுறீங்க, அதை தண்ணியில் போட்டு அலம்பி, பன்னீர் ஊற்றி அலம்பி நல்லா தொடச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் கலர் துணி நம்மளுக்கு ஓணும். மஞ்சள் கலரில் அந்த துணி எப்படி இருக்கணும்னா, அந்த லைனிங் துணி ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தைப்பாங்க இல்லையா, அதுபோல் துணி 1 மீட்ரு இல்லை ஒரு பிட்டே வாங்கிக்கிங்க, ஒரு ஜாக்கெட்டு பிட்டு வாங்கிக்கிங்க. அந்த இது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கணும். அந்த துணியை வாங்கி என்ன பண்ணுறீங்க, நல்லா தண்ணியில் போட்டு அலம்பி, அந்த ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும் அந்த துணி, அதை நல்லா கசக்கிங்க. கசக்கி என்ன பண்ணுறீங்க, எடுத்து நெல்லில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நாட்டு மருந்து கடையில் நெல் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நெல் தானியம், அது பேர் நெல்லுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த நெல் என்ன பண்ணுறீங்க, ஒரு தேவையான அளவுக்கு வாங்கிட்டு வச்சுக்கிங்க. அதே கடையில் இந்த அர்த்தர்னு கேளுங்க. அர்த்தர் நல்ல வாசனை திரவியமாக கேளுங்க. இந்த இதுக்கு தேவைப்படும். அதனால் அர்த்தர் சின்ன பாட்டில் ஒரு எப்படின்னா ஒரு 30 ரூபா ஒரு 40 ரூபாவில் பார்த்து வாங்கிக்கிங்க. சின்ன பாட்டிலாக வாங்கி எடுத்துன்னு வச்சுக்கிங்க. இந்த காசு அலசி தொலைச்சி வச்சுக்கிறீங்களா பன்னீரில், இந்த காசு எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுக்கிங்க. அதே போல் என்ன பண்ணுறீங்க, இந்த துணியை அலசி காய வச்சுக்கிறீங்களா, இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த 1 ரூபா காயினை வச்சு அந்த துணியில் வச்சு ரவுண்டாக முடிச்சு போடுற மாரி கட் பண்ணிங்க. எப்படின்னா இந்த 1 ரூபா காயினை வச்சு அது கூட கொஞ்சம் நெல் வச்சு அப்படியே மடித்து முடிச்சு போடணும். முடிச்சு போடுற அளவுக்கு பார்த்து அந்த துணியை கட் பண்ணி வச்சுக்கிங்க. கட் பண்ணி வச்சுன்னா அதே போல் எல்லா துணியும் 108 துணி அந்த 108 1 ரூபா காயினை வச்சு கட்டணும் இல்லையா, அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிங்க. துணியை என்ன பண்ணுறீங்க, அந்த துணி மேலே 1 ரூபா காயினை ஃபஸ்ட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சோண்டு நெல் எடுத்து அதில் வச்சு அப்படியே மடித்து ஒரு முடி போட்டுங்க. முடிச்சு போட்டு என்ன பண்ணுறீங்க வச்சுருங்க. அதே போல் எல்லாத்தையுமே அது போல் கட்டி வச்சுருங்க. 108 முடியும் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த அர்த்தர் லிக்விட் மாரி வாங்கிக்கிறீங்க இல்லையா, அதை திறந்து எல்லாத்துலேயும் ஒரு சொட்டு விடுங்க. எல்லா முடிச்சுலையும் ஒரு சொட்டு விட்டுட்டு அது என்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஏனத்தில் போட்டு என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் எடுத்து போய் வச்சுருங்க. சாமி ரூமில் வச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது எந்த சாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாமியை நல்லா வேண்டிங்க. நான் நினைச்ச காரியம் நடக்கணும், நான் என்ன நினைக்கிறேன்னா அது சீக்கிரமாக நடக்கணும், விரைவில் எனக்கு நடத்தி கொடுக்கணும், நான் நினைக்கிறது அப்படியே தடை இல்லாமல் நடக்கணும், நல்லா வேண்டிங்க. நீங்கள் எந்த காரியம் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நினைத்தது நடக்கும். அந்த அளவுக்கு வேண்டிங்க. நல்லா வேண்டி என்ன பண்ணி 3 நாளைக்கு வச்சு பூஜை பண்ணணும். அது ஒரு கற்பூரம் காட்டி அதுக்கு ஒரு தீபார்த்தனை பண்ணுங்கள். இது 3 நாளைக்கும் பண்ணணும். 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆம் நாள் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து எங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு 5 முடிச்சு எடுத்துன்னு போங்க. 5 முடிச்சு எடுத்துன்னு போய் கோயில் உண்டியில் போட்டுவாங்க. அதே போல் எங்கெல்லாம் போகிறீங்களா போகும்போது வரும்போது எந்த கோயில் இப்படி போகிற வழி வர வழி எங்கே கோயிலுக்கு தான் எல்லா கோயிலையும் எடுத்துன்னு போய் அதில் 3 4 அப்படியே உண்டியில் போட்டுருங்க. இது பூராத்தையுமே அது போல் போட்டுருங்க. மொத்தமாக எடுத்துன்னு போய் ஒரே உண்டியில் போட்டு போகிறீங்க. அது போல் போட்டால் இந்த வேண்டுதல் இது நினைத்த காரியம் நடக்காது. அதனால் ஒரு கோயில்லையும் 4 முடிச்சு 5 முடிச்சு அது போல் போட்டுருங்க. அந்த இது உண்டியில் போட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காரியம் நினச்சிங்களோ அது வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக வழி காமிச்சு விடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது டக்குன்னு நடக்கும். இதுக்கு பேர் வேண்டுதல் முடிச்சு. இது நீங்கள் இந்த முடிச்சை எல்லா கோயிலையும் உண்டியில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த காரியம் நினைக்கிறீங்க அது நடக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, அந்த காரியமும் நடக்கும். ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுவும் நடக்கும். ஒரு வண்டி ஒரு காரு எது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ரொம்ப நாளாக நினைப்பீங்க வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது தள்ளி போய்கினே இருக்கும். அது சீக்கிரமாக நடக்காது. அதே போல் உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு பலனை கொடுக்கும்.
காயலாவை வந்து ஓரளவு சரி பண்ணும். இதுக்கு பேர் வந்து வேண்டுதல் முடிச்சு. அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போல்லாம் ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் என்ன பண்ணுவாங்க, ரூபா காயினை வச்சு நல்லா முடி போட்டு நல்லா வேண்டி எனக்கு வந்து இந்த காரியம் நடக்கணும்னு எடுத்து சாமி முன்னாடி வச்சுருவாங்க. வச்சாங்கன்னா அந்த காரியம் நடந்து முடிஞ்சதுன்னா அதை எடுத்து போய் சாமிக்கு எதாவது செலவு பண்ணுவாங்க, இல்லை உண்டியில் போட்டுருவாங்க, காணிக்காய் போட்டுருவாங்க. அதுபோல் வந்து அந்த காலத்தில் செஞ்சுது. இதுவும் நீங்கள் இப்படி செஞ்சாலும் இன்னும் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும். அதனால் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.